இருந்துச்சு. ஜெர்மனியன் செந்தேன் மலரே. யார் ப்ரப்போஸ் பண்ணா? நான் மைண்ட்ல ப்ரப்போஸ் பண்ணேன். Max Gold, cash for gold. Call 044 4545 4545. EVP Trade and Convention Center, Chennai. The biggest event destination now open for booking with 8,000 plus parking. Contact 85258 ஓகே சோஃபியா, நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கோகுல பார்த்த உடனே என்ன தோணுச்சு? இப்பயும் அவர் ஃபீல் பண்றாரு. கண்ணுல ஈ பறந்து போச்சு. ரெண்டு பேர்ல காதல சொன்னது யாரு முதல்ல? ஆனா இது நடக்கிறதுக்கு ரொம்ப காலம் ஆயிடுச்சு. ஜெர்மன் கல்ச்சருக்கும் தமிழ்நாட்டு கல்ச்சருக்கும் என்ன வித்தியாசம் நீங்க பாக்குறீங்க? நிறைய வித்தியாசம் இருக்கு. நிறைய வேலை பண்றாங்க, ஆனா ஆளு வேற வேலை பண்றாங்க. ஆனா இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஆண்கள் ஆஃபீஸ் போகிறாங்க, பெண்கள் சமைக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்துருக்கீங்க. அப்படின்னா இப்போ ஜெர்மனில் ஆணும் பெண்ணும் சேர்ந்து வீட்டுக்குள்ளே வேலை பார்க்குறது ஓகேவா, இல்லை பெண்கள் மட்டும் வேலை பார்க்குறது ஓகேவா? வீட்டில் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு பெண் லவ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து அவங்க கேட்டது தமிழா இல்லை இந்தியனானு கேட்டாங்க. இல்லை, அப்போயே வந்து அவங்க ஃபேஸ் ரொம்ப வாடி போச்சு. சோஃபியா, அவ்வளோ தமிழ்நாடு பிடிச்சிருக்கா உங்களுக்கு? என்னெல்லாம் பிடிச்சிருக்கீங்க? ஆமாம், everyone is so nice, everyone is so helping each other. சாரி கட்டுறது பிடிச்சிருக்கா? எவ்வளோ பிடிச்சிருக்கு சொல்லுங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய திங்ஸ் இருக்குல்ல, அந்த பல்லு இந்த வெயிலுக்காக யூஸ் பண்ணலாம், அப்புறம் பிளாங்கெட்டுக்காக யூஸ் பண்ணலாம். உங்கள் மாமியார் எப்படி உங்களுக்கு? உங்களுக்கு மருமக எப்படிமா? இப்போ கோகுல் அவங்க ஒய்ஃபுக்கு கிஸ் பண்ணுவார், சார் உங்களுக்கு கிஸ் பண்ணுவாங்க, ஓகேவா? ஓகே. வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன், பட் சோஃபியா பெஸ்கிடேரியன். ஃபிஷ் மட்டும் யார் சாப்பிட கற்றுக் கொடுத்தா? காதல் ரொம்ப அழகானது. அது கடல் கடந்து கலாச்சாரத்தோடு இணையும் போது அந்த காதல் கதையை கேட்கறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல. எஸ், கோகுல் அண்ட் சோஃபியா ரீசெண்டாக ஜெர்மன் பொண்ணும் தமிழ்நாட்டு பையனும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு நீங்களாம் நியூஸில் பார்த்துருக்கலாம். ரெண்டு பேரும் என் கூட இருக்காங்க. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் வெல்கம் டு த ஷோ. ஹாய். வணக்கம். சோஃபியா, தமிழில் 4 வார்த்தை சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணுறீங்க? பார்க்கலாம். கிரேட். ஸோ கோகுல், நீங்களும் சோஃபியாவும் எங்கே ஃபர்ஸ்ட் மீட் பண்ணீங்க? நாங்கள் ஃபர்ஸ்ட் தாய்லாண்டில் மீட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து அப்போது கொரோனா டைம்ன்றதுனால வெளியில் போய்ட்டு அப்படியே மக்களை மீட் பண்ண முடியாது. எல்லாருக்கும் அந்த ஒரு பயம் இருக்கும், சோஷியல் டிஸ்டன்ஸ் இருக்கும், எந்த தீவில் இருந்தாலுமே. ஸோ அப்படின்றக்கப்போ பீப்புள் மக்களை மீட் பண்ணனா ஒரே வழி வந்து டிண்டரில் ஸ்வைப் பண்ணுறது தான். ஸோ அப்போ நானும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாலாம் இல்லை, நான் வேலை சன்செட் அப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன் நான் லைஃபு. சரி ட்ரை பண்ணலான்னு சொல்லி நான் ஸ்வைப் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது ஃபஸ்ட்டு ஒரே மேட்ச் தான், தாய்லாண்டில் இருந்த மொத்த டைம்லேருந்து ஒரே ஒரு மேட்ச் தான் அப்போ தான் ட்ரை பண்ணேன். மேட்ச் ஆச்சு. இவங்க வந்து என்ன மேட்ச் பண்ணாங்க. ஃபஸ்ட் டேட் பிளான் பண்ணப்போ அன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் இவங்க வந்து படுத்து தூங்கிட்டாங்க. மீட் பண்ண தெரில, அப்படி அதான் எப்படியோ வந்து மீட் பண்ணிட்டாங்க. ஃபுட் கோர்ட்டில் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணேன். அவங்க ஒரு சன்ஃப்ளவர் ஒரு கையில், அந்த கையில் என்ன கேரட் இருக்கு, கேரட்டும் சன்ஃப்ளவரும் இருக்கு. நான் என்னோட இன்சைடர் ஃப்ரெண்ட் கூட யங் வெஜிடபிள் அந்த மாதிரி. ஸோ அவங்க இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் நான் பார்த்துருந்தேன். அதில் வந்து கீழே இமோஜி போட்டிருந்தாங்க, ஒரு சன்ஃப்ளவரு ஒரு கேரட்டுக்கு கூட போட்டு வச்சுருந்தாங்க. கீழே வந்து யங் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு எழுதினாங்க. இப்போ எப்படி நம்ம என்ன சொல்கிறது, யங்காக இருக்கணும்னா கம்பீரமாக இருக்கணும், வயசாகிடுச்சுன்னா வயசான காய்கறி, அந்த மாதிரி ஒரு ஜோக், இன்டர்னல் ஜோக் இருந்துச்சு. அதனால யங் வெஜ் போட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு அப்ரோச் பண்ணலான்னு சொல்லிட்டு இதெல்லாம் கொண்டு போனேன். அவங்க வந்து கொஞ்சம் என்ன சொல்ல ஷாக் ஆகிட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க டேட்னே யோசிக்கல, சும்மா கேஷுவலாக ஒரு ஹேங் அவுட் என்ன சொல்ல மீட் பண்ணி ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணலாம் தான் வந்து. ஆக்சுவலி டிண்டர்ல ஒரு ஃப்ரெண்ட்லி கேங், கோவிட் அப்போ எல்லாரும் இந்த மாதிரி தான் மீட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே சோஃபியா, நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கோகுல பார்த்த உடனே என்ன தோணுச்சு? நிறைய கேள்வி கேட்டேன். அவங்க என்ன பண்ணுறீங்க, என்ன வேலை நீங்கள்? அவங்க சொன்னாங்க இருக்க நீங்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்டீங்க. நான் இது நார்மல் கேள்வி இல்லை, அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதனால நான் கேட்டேன் அதுக்காக. அப்புறம் அவங்க கொஞ்சம் யூனிவர்ஸ் மாதிரி காய், பிரபஞ்சம் மாதிரி. ஓகே, நான் வந்து பிரபஞ்சம் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நான் சொன்னேன். நான் சொன்னேன் அவங்க கிட்ட. நல்லா பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவங்களும் அதை வந்து கவனிச்சாங்க, கேட்டாங்க, லிசன் பண்ணாங்க. அதனால இன்ட்ரெஸ்ட் ஆயிருந்துச்சு. ஆனால் அந்த டைம்ல நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். நான்
தாய்லாண்டில் ஜஸ்ட் 5 மாதம் இருந்து அப்புறம் லத்தின் அமெரிக்கா போயிட்டு அதனால் டைம் இல்லை. அதனால ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணலாமே. ஸோ அப்படியே வாழ்க்கை ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். லைஃப் அப்படியே மூவ் ஆகுது. நான் ஆனால் ஒரு வாரமும் ஒரு 20 மெசேஜ் லைக் இந்த வாரத்தில் என்னெல்லாம் நடக்குதோ அது எல்லாத்தையும் மெசேஜாக போட்டுருவேன். ஸோ ஒரு வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 மெசேஜ் என் சைடில் இருக்கும். ஃபோட்டோ மெசேஜ் அவங்களுக்கு அவங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருவேன். தபால் மாதிரி, அந்த காலத்து தபால் மாதிரி. ஓகே. அதுக்கப்புறம் அவங்க எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அவங்க வந்து எனக்கு ரிப்ளை ஒரு 20 மெசேஜ் அனுப்புவாங்க. ஸோ உங்களுக்கு எப்போ ஃபஸ்ட்டு கோகுல வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி அது ஒரு காதல் அப்படின்னு எப்போ ஃபீல் பண்ணீங்க? ஆக்சுவலி தாய்லாண்டில் நான் கிளம்பிட்டேன். அந்த டைமில் நான் யோசித்தேன் ஓகே எனக்கு அந்த பையன் ரொம்ப பிடிக்கும், ஆனால் நிறைய பிளான்ஸ் இருக்கு, ரொம்ப யங்காக ஐம் டூ யங் அந்த மாதிரி நான் யோசித்தேன். அதனால் ஓகே விட்டுட்டேன். ஆனால் நான் யோசித்த ஃபீலிங் இருக்கு ஓகே ஒன் டே ஐ வில் see him again. அது மாதிரி என்னோட ஃபீலிங் இருக்கு தெரியல, பிகாஸ் so many miles apart. அந்த டைம் ஃபர்ஸ்ட் அதை பற்றி நான் யோசித்தேன். ஆனால் அப்புறம் நாங்கள் மீட் பண்ணப்போ அவள் வந்து 21 வயசு, எனக்கு அப்போ 26. ஸோ கிளம்ப சொல்ல பர்த்டே ஃபஸ்ட் அந்த பர்த்டே க்ராஸ் பண்ணாங்க. ஸோ 22 வயசு அப்போ தான். ஸோ லைஃப் இன்னும் எவ்வளவோ இருக்குது. ஸோ இப்போ ரொம்ப இன்டென்ஸான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீலிங் இருக்குது. ஆனால் அது ஏதாவது பண்ணணுமான்றது ஒரு என்ன சொல்ல தயக்கம், 2 பேருக்குமே தயக்கும். ஆனால் ஒருத்தர் விட்டு பெரிய மனசு இல்லை. அழுதுகிட்டே தான் வந்து அமுச்சு விட்டாங்க தாய்லாந்து கிளம்புறப்போ. எவ்வளோ டேஸ் தாய்லாந்தில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணது? அவங்க இருந்தது டோட்டலோ என்னவோ 5 மாசம் இருந்தாங்க. அப்பயே உங்களுக்கு ஒரு பாண்டிங் அண்ட் அப்பயே லைக் ஸ்ட்ராங் பாண்டிங் அந்த ட்ரஸ்ட் இருக்குல்ல, லைக் ஒருத்தர் நம்பி பைக்ல லைக் அவங்களுக்கு என்ன தெரியாது, எனக்கு அவங்கள தெரியாது, பட் அந்த ஒரு எப்படின்னு தெரியல, அது ஒரு எமோஷன் தான், எப்படி சொல்றது தெரியல. மேஜிக் இல்ல, மேஜிக். லவ் இஸ் a மேஜிக். எப்போ எப்படி யார் கூட வரும்னு தெரியாது, வந்துச்சுன்னா தட்ஸ் கிரேட் அப்படி. ஸோ இட்ஸ் கிரியேட்டட். உங்களுக்கு அது இப்பயும் அவருக்கு ஃபீல் பண்றாரு. கண்ணில் ஈ போச்சு, கண்ணில் ஈ பறந்து போச்சு. ஓகே. இந்த 2 பேர்ல காதல சொன்னது யாரு முதல்ல? நல்ல கேள்வி. யார் சொன்னா சத்யா? நீங்க தான் சொன்னீங்க. நான் தான் சொன்னேன். ஆனா இது நடக்கிறதுக்கு ரொம்ப காலம் ஆயிடுச்சு வச்சுக்கோங்க. அவங்க இந்தியா கூட்டு வந்து சுத்தி காட்டி அதுக்கு முன்னாடியா இந்தியா பிடிச்சு போய் அவங்க தங்கி இருந்து 6 மாசம் கழிச்சு தான் நான் அவங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ணது. ஆகஸ்ட் 2023 அவங்க வந்து லேண்ட் ஆகிறாங்க பெங்களூர் ஏர்போர்ட்ல. நான் வந்து ஜாலியாக வீட்டில் சொல்லிட்டேன், எனக்கு வந்து ட்ராவல் பண்ணணும் போல இருக்குது, நான் வீட்லேயே இருக்கேன், நான் பைக் எடுத்துகிட்டு கிளம்புறேன். வீட்டில் சொல்ல முடியாது இதெல்லாம். ஸோ நான் வந்து ஆனால் அவங்களுக்கு தெரியும் நான் பைக் எடுத்துகிட்டு சோலோ ட்ராவல் பண்ணுன்னு தெரியும். சரி அக்செப்ட் பண்ணிட்டு சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் பைக் எடுத்துகிட்டு ஜாலியாக போயிட்டேன். பைக் ஜாக்கெட், அந்த ப்ரொடெக்டிவ் ஜாக்கெட் இருக்கும், கண்ணாடி போட்டு நல்ல பெரிய ஹெல்மெட் கோப்ரோலாம் அட்டாச் பண்ணிவிட்டு சீனாக நடந்து போகிறேன் ஏர்போர்ட் அவங்க பிக்கப் பண்ணுறதுக்கு வந்து வராங்க. அப்போ எப்படி ஃபீல் பண்ண நீ ஏர்போர்ட்லேருந்து வெளில வரப்போ? அந்த டைம் நான் யோசிச்சேன் ஓகே நான் வழியில் இருக்கேன், அங்கே அந்த எக்ஸிட் நான் பார்த்துட்டு யோசிச்சேன் ஓகே ஹவு கேன் ஐ கோ பேக் அந்த மாதிரி நான் யோசிச்சுட்டு ரொம்ப நர்வஸ் ஆயிடுச்சு. அதனால் ஓகே பண்ண முடியாது, ஓகே ஐ கோ அந்த மாதிரி நான் நடந்துட்டு அப்புறம் அவங்க பார்த்துட்டு ரொம்ப வெக்கமாச்சு. அப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்ல, சம்திங் யூ ஃபெல்ட் லவ் தட் டைம். லவ் ஃபீல் பண்ணியா? நான் ஐ வாஸ் டினைங் ஆல் ஆஃப் திஸ். அது மாதிரி இல்லை, அது மாதிரி லவ் ஃபீல் பண்ணேன். ஆனால் நான் யோசிச்சேன் ஓகே இது வேறு லெவல் அந்த மாதிரி நான் யோசித்தேன். லவ் இல்லை, இந்த முன்னாடி லவ் ஃபீல் பண்ணேன், ஆனால் அந்த மாதிரி லெவல் அந்த டைம் லவ் ஃபீல் பண்ணலை. அதனால அது ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்காக ஃபீலிங். இந்த அளவுக்கு ஒருத்தர் எப்படி பிடிக்க முடியும் அப்படின்னா இது இல்லை, இது சரியில்லை அப்படின்னு ஒரு ஃபீலிங். அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. அதுக்கப்புறம் ஒரு 4000 கிலோமீட்டர்ஸ் அவங்க சுற்றி காட்டு நம்ம சவுத் இந்தியா. பொண்ணை கடத்திட்டு யோசிச்சு பாருங்க அவங்க அப்பா அம்மா எப்படி இது உணர்றாங்க, எங்கள் அப்பா அம்மா வந்து எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஆச்சரியம், லைக் இதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது. ஆனால் நாங்கள் அடிக்கடி பேசுவோம் இதை பற்றி. அவள் சொல்லுவா இதானா நம்ம வந்து சாதாரண விஷயமா ஆக்குவோம், இது வந்து நார்மல், நம்ம மனிதனாக பிறந்து நம்ம வந்து உலகத்தை அனுபவிக்கணும், அதுக்காக நம்ம சுற்றணும், இதுதான் நம்மளோட குடும்பத்துக்கு இதான் நம்ம பண்ணணும் அவ சொல்லுவாங்க அதிகமாக. தமிழ்நாட்டில் 4000 கிலோமீட்டர் பைக்ல வந்து பொண்ணை வச்சுட்டு சுத்தும்போது அவங்க அப்பா அம்மாவுக்கும் தெரியாது, உங்க அப்பா அம்மாவுக்கும் தெரியாது. உங்க அப்பா அம்மாவுக்கு தெரியுமா? என் கூட தான் தெரியும், அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியும். பாத்தீங்களா, இதாங்க வெளிநாட்டு பொண்ணு. உண்மையா நேர்மையா ஒரு பையன் கூட தமிழ்நாட்டுல சுத்தி இருக்குது. அவங்க தெரியும். ஆனா இது என்னோட வாழ்த்து சொன்ன என்னோட உயிர்
உயிர் லைஃப் உன்னோட வாழ்க்கை ஆமா என்னுடைய வாழ்க்கை அந்த சொன்னாங்க. அதனால் நீங்கள் தான் பண்ணீங்க, நாங்கள் நம்பிக்கணும். ஓகே, இப்போ ஜெர்மன் கல்ச்சருக்கும் தமிழ்நாட்டு கல்ச்சருக்கும் என்ன வித்தியாசம் நீங்கள் பார்க்குறீங்க காதலில் கல்யாணத்தில்? நிறைய வித்தியாசம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜெர்மனியில் அந்த லவ் மேரேஜ் மட்டும் இருக்குது. அந்த அரேஞ்ச் மேரேஜ் ஜெர்மனியில் இல்லை. அரேஞ்ச் மேரேஜ்ன்ற ஒரு இல்ல. கான்செப்டே ஜெர்மனியில் அந்த கான்செப்டில் இல்லை. ஆக்சுவலி இட் இஸ் லிட்டில் பிட் லுக் டவுன் அப்பன். சம்டைம் நிறைய இமிக்ரெண்ட்ஸ் இருக்குது ஜெர்மனியில். அவங்க வேறு கல்ச்சர் இருக்குது. இந்தியாவில் டர்க்கியில் எல்லாரும் வந்தாங்க. ஆனால் அதனால கொஞ்சம் அரேஞ்ச் மேரேஜ் இருக்குது. அந்த ஃபேமிலிஸில் அரேஞ்ச் மேரேஜ் இருக்குது. அந்த ஜெர்மன் கல்ச்சரில் அது அரேஞ்ச் மேரேஜ் இல்லை. ஓகே, அதனால வெரி டிஃப்ரெண்ட். என்னோட அப்பா முக்கால்வாசி அரேஞ்ச்டு மேரேஜ் தான். ஆமா அதானே என்ன இப்போ கொஞ்சம் மாறிடுச்சுல, ஒரு 20% இப்போ லவ் மேரேஜ் நிறைய நடக்குது இல்ல? பரவாயில்ல. தென் வேற என்னென்ன பெரிய டிஃப்ரென்ஸ் ஜெர்மனி அண்ட் தமிழ்நாடு? ஆக்சுவலி இந்த ஜெர்மனில் கல்ச்சர் இருக்கு. தமிழ்நாட்டில் நிறைய கல்ச்சர் இருக்கு. எல்லாரும் ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாரும் பிரியாணி பிடிக்கும். ஜெர்மனியில் மேபி எல்லாரும் பிரெட் உருளைக்கிழங்கு பிடிக்கும், சீஸ் பிடிக்கும். ஆனால் பிரியாணி மாதிரி ஒரு ஃபீலிங் அந்த மாதிரி. பொமஸ் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அவங்க வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து பொமஸ் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. என்னங்க தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் பிரியாணி தான் பிடிக்கும் பண்ணிட்டாங்க. ஆனா உண்மை தெரியுமா அது? தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் பிரியாணி பிடிக்கும் நிறைய பேருக்கு. தமிழ் மட்டுமா எனக்கு தெரிஞ்சு இந்தியாலயே பிரியாணி லவர்ஸ். சோ அத அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சு நான் வந்து எவ்வளவு பெரிய ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். ஜெர்மனிக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன வித்தியாசம்? பிரியாணி தான் வித்தியாசம். இங்க எல்லாருக்கும் பிரியாணி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம பிரியாணி என்ன பிரியாணியை சாப்பிட்டு எப்படி ஆக்கி வச்சிருக்கோம் பாருங்க. ஓகே, சரி, நீங்க என்ன சாப்பிடுவீங்க? நாங்கெல்லாம் பிரியாணி சாப்பிடுவோம். நீங்க? நான் மீல்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஓகே, அப்புறம் எல்லாம் பிடிக்கும். அந்த பொங்கலும் பூரி. இப்போ ஜெர்மன் அண்ட் தமிழ்நாடு டிஃப்ரென்ஸ்னா? ஜெர்மனியில் எல்லாரும் நிறைய சிரிக்கிறாங்க. சிரிக்க மாட்டாங்க. எல்லாரும் உம்மு மூஞ்சா இருப்பாங்க. ஜெர்மனில உம்மு மூஞ்சா இப்படி இருப்பாங்க. ஸ்ட்ரிக்ட் ஃபேஸ். ஸ்ட்ரிக்ட் ஃபேஸ் அது கல்ச்சரில் அது எப்படி சொல்லுவாங்க, இட் இஸ் பார்ட் ஆஃப் ஷோயிங் ஸ்ட்ரெங்க். ஓகே, ரொம்ப சிரிக்க கூடாதா? அப்ப என்னெல்லாம் கொண்டு விட்டா விரட்டிடுவாங்க போலியே. சும்மா சிரிச்சிட்டு இருப்போமே நம்ம ஊர் அந்த மாதிரி. ஆமா. ஆனா இவங்க அப்படி இல்ல, பாத்தீங்களா எவ்வளவு சிரிச்ச முகமா நீங்க இருக்காங்க. அழகா கியூட்டா சிரிச்சிட்டே தானே இருக்கீங்க. என்னோட அப்பா அம்மாக்காக. அங்க ஜெண்டர் ஈக்குவாலிட்டி எப்படி இருக்கும்? ஆண் பெண் அப்படிங்கிறது ஜெர்மன்ல எப்படி இருக்கும்? இங்க நீங்க என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க தமிழ்நாட்டுல? பட் இவங்க குடும்பத்துல வந்து எல்லாரும் சேர்ந்து வேலை பார்ப்பாங்க. எப்படின்னா ஒரு நாள் வந்து அவங்க அப்பா தான் லஞ்ச் செய்யணும், இன்னொரு நாள் வந்து அவங்க அம்மா லஞ்ச் செய்வாங்க. வீட்டில் வந்து தங்கச்சி இருந்தால் ஒரு நாள் அவ செய்வா. ஸோ ஒரு நாள் எல்லாரும் ஷேர் பண்ணி டியூட்டி செய்வாங்க. இப்போ துணி துவைக்க போட்டுனா அவங்க அம்மா ஒரு டைம் போடுவாங்க, அவங்க அப்பா இன்னொரு டைம் போடுவார். இல்லை ஒருத்தர் துவைக்க போடுவாங்க, இன்னொருத்தர் வந்து காய போட்டுருவாங்க. அதனால ரொம்ப ஈக்குவலாக வந்து வேலையெல்லாம் பிரிச்சுப்பாங்க. ஓகே, நீங்க சொல்லுங்க, இப்போ தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி கம்பேர் தென் ஜெர்மனி? ஜெர்மனி கொஞ்சம் வேறு. இங்கே பெண் நிறைய வேலை பண்ணுறாங்க. பெண்கள் நிறைய வேலை பண்ணுறாங்க. ஆனால் ஆள் வேறு வேலை பண்ணுறாங்க. அவங்க மோஸ்ட்லி ஆஃபீஸுக்கு போகிறாங்க. அப்புறம் மேபி ட்ரெடிஷ்னல் மாதிரி அங்கே அந்த பெண்கள் வீட்டில் இருக்காங்க, சமைக்கிறாங்க. ஆனால் எல்லோரும் சமைக்கிருப்பாங்க. அது இந்த மீனிங் டெய்லி நான் பார்த்துட்டு அந்த எல்லாரும் ஒரு டீம். எவ்ரி woman will do like this. Every woman will put kolam outside. Every woman will cook in the morning. அது மாதிரி எல்லாரும் ஒரு தமிழ்நாட்டில் they will come together. They will be joined like this. So it is quite a uniting feeling. I feel அந்த மாதிரி. ஜெர்மனியில் அந்த மாதிரி இல்லை. ஓகே, உங்களுக்கு ஓகேவா? இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஆண்கள் ஆஃபீஸ் போகிறாங்க, பெண்கள் சமைக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா அதனை பார்த்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? இப்போ ஜெர்மனில் ஆணும் பெண்ணும் சேர்ந்து வீட்டுக்குள்ளே வேலை பார்க்கறது ஓகேவா, இல்லை பெண்கள் மட்டும் வேலை பார்க்கறது ஓகேவா? I like the separate that everyone does a little bit. So everyone has their talents, but they're also doing some of the others. So if I'm cooking, for example, all the time, and he would always look out for work for the money, it would be a lot of pressure on him and a lot of pressure on me. But if we share half or 50-60 like this, like I might be better at planning the food, he might be better at doing business. So we can use our strengths and we work on these strengths. இந்த பொண்ணு தமிழ்நாட்டில் பொழைச்சிக்கும்பா. நல்லா இப்படிக்காவும் இல்லை அப்படிக்காவும் இல்லை, ரெண்டுக்காவும் நான் வந்து மேனேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு கரெக்டாக பேசுறீங்க. இங்கே உள்ள பெண்களே இப்போ அப்படி தான் மாறிக்கிட்டு இருக்காங்க. சரி, உங்களுக்கு அப்போ இவங்க இவ்வளோ ட்ரை பண்ணி உங்களுக்காக காலேஜ் ஜெர்மனில் விட்டுட்டு இங்கே வந்து பாண்டிச்சேரியில் தங்கியிருக்காங்க.
பட் உங்களுக்கு வந்து எப்போதான் உங்களுக்கு அவங்க மேல ஒரு காதல் ஈர்ப்பு இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிங்க? முதல் முறை அவங்க தாய்லாந்து பார்த்தப்பவே அப்பவே பிடிச்சிருச்சு. அப்பவே எனக்கு பிடிச்சு போச்சு. ஏன்னா அந்த அந்த மாதிரி ஒரு நபரோட இந்த ஒரு ஃப்ரீக்வன்சி, அந்த ஒரு வைப், அந்த ஒரு மேட்ச்ன்றது லைஃப்ல அது வரைக்கும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே Feel-ஏ இல்லை. பண்ணல. இனிமே அது நினைக்கிறப்ப எனக்கு புல்லரிச்சு போகுது. ஸோ காதல் எங்க வச்சு சொன்னீங்க? எந்த இடம்? ஜஸ்ட் சென்னையில் ஒரு ஸ்ட்ரீட்டில் வாக் பண்ணிட்டு இருந்தோம். ஈவினிங் ட்ரெடிஷ்னல் சாப்பிட்ற இடத்துக்கு போவோம்னு சொல்லிட்டு சென்னையில் இடம் பார்த்துருந்தேன். ஸோ நல்ல சாரி போட்டிருந்தேன். நானும் நம்ம தமிழ் அட்டையரில் இருந்தேன். சென்னையில் ஏரியாலாம் எனக்கு ஞாபகம் இல்லை, பட் சென்னையில் தான் வச்சு சொன்னது. தமிழ்நாட்டுல ஃபுல்லா 4000 கிலோமீட்டர் பைக்ல கூட்டிட்டு போனாரு இல்லையா? அப்போ எவ்வளோ கண்ணியமா கோகுல் உங்ககிட்ட நடந்துக்கிட்டாரு? ரொம்ப கண்ணியம் கொடுத்தாங்க. அவங்க ஆல் த டைம் அவங்க கேட்டாங்க, ஓகே நான் உங்களோட கை ஹோல்ட் பண்ணணுமா அந்த மாதிரி கேட்டாங்க. ரொம்ப ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணேன். நீங்க அந்த 4000 கிலோமீட்டர் சுத்தி காமிச்ச உடனே தான் நீங்க காலேஜ் அங்க கட் பண்ணிட்டு இங்க வந்து சேர்றீங்க பாண்டிச்சேரியில. ஆமாம், ஆக்சுவலி நான் மாற்றிட்டு முன்னாடி நான் என்வாயன்மெண்டல் சயின்ஸில் படிச்சுட்டேன். ஆனால் அந்த கோர்ஸ் எனக்கு பிடிக்கல. இட்ஸ் வெரி நெகட்டிவ். அந்த மாதிரி நான் பாண்டிச்சேரியில் வந்துட்டு நான் யோசிச்சு ஓகே ஒரு இன்டர்ன்ஷிப் அந்த மாதிரி நான் பண்ணுறேன். ஒரு 5 மாதம் இன்டர்ன்ஷிப் பண்ணுறேன். உங்க பேரண்ட்ஸ் அதுக்கு அக்செப்டடா? என்னோட அப்பா he almost gone crazy, but அப்புறம் ஓகே அப்புறம் ஓகே அவங்க சொன்னாங்க, இது உங்களோட இஷ்டம், நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் உங்களோட லைஃப் அந்த மாதிரி சொன்னாங்க. இஃப் யூ ஹாப்பி we are happy அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ கல்யாணத்துக்கும் போத் சைடு பேரண்ட்ஸ் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க? வீட்டில் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு பெண் லவ் பண்ணுறேன். ஓகே, அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு ஃபீலிங், இது வந்து தமிழா ஃபஸ்ட்டு வந்து அவங்க கேட்டது தமிழா இல்லை இந்தியனானு கேட்டாங்க. இல்லை, அப்போயே வந்து அவங்க ஃபேஸில் ரொம்ப வாடி போச்சு. லைக் ரொம்ப அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகிட்டாங்க. ஏன்னா நான் வெளிநாட்டில் இருந்துட்டு வந்திருக்கேன். அவங்களுக்கு வந்து ஓகே மேபி ஒரு தாய்லாந்து பொண்ணு இல்லை மேபி தெரியல ஏதாவது வெளிநாட்டு பொண்ணு அப்படின்னு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயம் உண்மை அப்படின்னு நான் சொன்னேன். ஓகே, இதான் விஷயம், நீங்கள் மீட் பண்ணுங்கள், மீட் பண்ணால் உங்களுக்கு புரியும். ஏன்னா நீங்கள் நல்லா வளர்த்துருக்கீங்க, அப்பா அம்மா ரொம்ப அன்பு பாசம், நீங்கள் எப்படியோ நம்ம எப்படியோ அதே மாதிரி ஒரு குடும்ப பொண்ணை தான் நான் வந்து கூட்டு வந்திருக்கேன். நீங்கள் வந்து ஒரு டைமாக மீட் பண்ணணும். ஆல்மோஸ்ட் ஒரு 1 year ஆச்சு. ஜனவரியில் ஆரம்பித்து டிசம்பர் வரைக்கும் ஆச்சு. அவங்க அது வரைக்கும் மீட் பண்ணல, பேசலை, பொண்ணை பற்றி கூட கேட்டுக்கல. எப்போ அவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்கன்னா கரெக்டாக கிறிஸ்மஸ் அன்னைக்கு வந்து எங்கள் அக்கா ஃபோன் பண்ணுறாங்க எனக்கு, கோகுல் தனியாக இருக்கியா, அம்மா சொல்லுங்க. வீட்டில் வந்து ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ நீ ஃபாஸ்ட்டாக கல்யாணத்துக்கு வந்து நீ ப்ரொசீட் பண்ணதுக்கு பிளான் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இட் இஸ் அ கிறிஸ்மஸ் மிரக்கிள். ஏன் எப்படி என்ன மாறிச்சு, ஏன் ஒத்துக்கிட்டாங்க ஏதாவது கேட்டேன்னா இல்லை, எதுவும் கேட்டுக்கல. நான் வந்து ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஓகே ஒத்துக்கிட்டேன். சூப்பர். உங்க வீட்லயும் ஈஸி அக்செப்டடா? இமீடியட்லி அக்செப்ட் பண்ணாங்க. ஆக்சுவலி என்னோட அப்பா கேட்டாங்க, என் பொண்ணு வந்து நீ பாஸ்போர்ட்காக கல்யாணம் பண்ணிக்கிறியா, யூஎஸ் கிரீன் கார்டுன்னு சொல்லுவாங்க, இவங்க ஊர்ல கிரீன் கார்டு கான்செப்ட் இல்ல, கல்யாணம் பண்ணிட்டா எனக்கு சில வருஷம் கழிச்சு அவங்க நாட்டு இது பாஸ்போர்ட் கிடைக்கும், ரெசிடென்சி கிடைக்கும், ரெசிடென்சி அங்க ஒர்க் பர்மிட், ஒர்க் பர்மிட்காக நீ என் பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிக்க அந்த மாதிரி கேட்டாரு. ஆனா ஜோக்கா தான் கேட்டாரு. ஏன்னா நானும் அவரும் நிறைய பேசிப்போம். அவருக்கு தெரியும் ஜென்யூனான பையன், நல்லா படிச்சிருக்கா, நல்ல வேலை பாக்குறா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அவருக்கு. அவங்க சைட்ல எந்த ஒரு இதுவுமே இல்ல. சோஃபியா, அவ்வளோ தமிழ்நாடு பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ரொம்ப பிடிச்சிட்டு. என்னெல்லாம் பிடிச்சிருக்கீங்க? ஆமா, everyone is so nice, everyone is so helping each other. சாரி கட்டுறது பிடிச்சிருக்கா? பிடிச்சிட்டு. எவ்வளோ பிடிச்சிருக்கு சொல்லுங்க. ரொம்ப பிடிச்சிட்டு. நிறைய திங்ஸ் இருக்குல்ல, அந்த பல்லு இந்த வெயிலுக்காக யூஸ் பண்ணலாம், அப்புறம் பிளாங்கெட்காக யூஸ் பண்ணலாம். ரொம்ப சூப்பர் ட்ரெஸ். ஜஸ்ட் நிறைய டைம் இருக்கணும். ஏன்னா எங்க அப்பா வந்து எங்க அம்மா வந்து டெய்லி அவங்க காலைல பார்த்து கையெழுத்து வணக்கம் போடுவார். நானும் அதே மாதிரி அவங்க என்னோட மனைவிக்கு வணக்கம் போட்டு குட் மார்னிங் சொல்லுவேன். நான் காதல் தெய்வீகமானதுன்னு சும்மாவா சொன்னாங்க அப்படின்ற மாதிரி. அண்ட் உங்க 2 பேரோட காதலை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, காதல்ன்றதே புரிதல் தான். ஒருத்தருக்கு பிடிச்சதை இன்னொருத்தர் செய்யணும்னு நினைக்கிறது ஒரு ஆழமான காதல் தான். அதில் அடிமைத்தனம் இல்லை, பட் அது புரிதலோடு அழகாக அமையும் போது ரொம்ப அருமையாக அது மாறிடும். ஸோ உங்கள் 2 பேரோட காதலை பார்க்கும்போது அதுதான் எனக்கு தெரியுது. இல்லை, அவங்க உங்களுக்காக, நீங்கள் அவங்களுக்காக பண்ணதை விட அவங்க உங்களுக்காக நிறைய பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது எனக்கு. இல்லை, என்னோட மைண்ட் ரீட் பண்ணுறாங்க. நீங்கள் மனசில் நினைக்கிறதெல்லாம் அவர் செஞ்சுடுவார். ஆமாம் ஆமாம். ஏன் கோகுலை ரொம்ப பிடிக்கும்? என்னெல்லாம் பிடிக்கும்? ஏன்? He's reading my mind like no one else. He is always by my side, and he does great mock jokes.
யாராவது ஒரு பொண்ணு மொக்கு போடுறது தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரியலப்பா. ஆனா உண்மையிலேயே மொக்கு போடுறது இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்ல பேசிக்கிட்டே இருக்கிறது பிடிக்கும்ல பெண்களுக்கு. எனக்கு தெரிஞ்சு அது என்ன விஷயம்னு நான் ஆழமா என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா லைஃப் வந்து ஜாலியா எடுத்துக்கிறோம். உங்க 2 பேருக்கும் சண்டை வந்தா எதுக்காக வரும்? 2 பேருமே கொஞ்சம் என்ன சொல்ற, ஏதாவது ஒரு நான் ஹைப்பர் ஆகுறேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து காம் ஆயிடுவாங்க. ஸோ சண்டை வராது. அவங்க வந்து கொஞ்சம் ஹைப்பர் ஆகிறாங்க, நான் வந்து காம் ஆயிடுவேன். ஸோ 2 பேரும் வந்து டக்குன்னு அந்த கிரவுண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, டக்குன்னு வந்து மன அமைதி படுத்திக்கிட்டு பேசி தீர்த்துப்போம். ஆக்சுவலி லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒரு காதல்ல கடல் கடந்து காதலிக்கும் போது மொழி அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய பிரச்சனையா இல்லை ஈஸியா? பிகாஸ் உங்களோட தாய்மொழி தமிழ், அவங்களுக்கு தாய்மொழி ஜெர்மன். ஸோ இந்த காதலில் லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இல்லை ஈஸியா? இங்கிலீஷ் வச்சு மேனேஜபிளா? எனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷ் வச்சு மேனேஜபிள். அதுவும் நான் பேசுறது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் பேசுகிற விதம், சப்ஜெக்ட்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ ஈஸியாக தான் இருந்துச்சு, ரைட்டா? ஸோ எனக்கு தெரிஞ்சு மொழியை விட இந்த சொல்லால் தெரியாத கலாச்சார வித்தியாசங்கள் தான் வந்து கஷ்டமாக சேலஞ்சாக இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் பேசணும் பார்த்தீங்களா, பங்க்சுவாலிட்டி வந்து இது நம்ம பேச மாட்டோம். நம்ம எப்பயாவது பேசியிருக்கோமா, இனியே வரல, 5 நிமிஷம் லேட் ஆச்சு அப்படின்னு கேட்கறது இல்லை. இப்போ அரை மணி நேரம் லேட்டாக வந்தாலும் ஓகே அட்லீஸ்ட் வந்தாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபீல் பண்ணுறோம். நம்ம படித்து முன்னேறதுக்கு மட்டும் வந்து இங்கிலீஷ் யூஸ் ஆகலைங்க. இந்த மாதிரி காதலிச்சு கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிறதுக்கும் வந்து ஆங்கிலம் உதவுது அப்படிங்கிறத கோகுல் ப்ரூவ் பண்ணிருக்காரு. கோகுலோட அம்மா விமலா மேம் அண்ட் சரவணன் சார் கூட இருக்காங்க. ஸோ சோஃபியா, நீங்கள் தமிழ்நாட்டில் இங்கே மாமியார் கொடுமை நாத்தனார் கொடுமைலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்கள் மாமியார் எப்படி உங்களுக்கு? ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க. உங்களுக்கு மருமக எப்படிமா? அப்படியா? ஒரு மாமியாரும் மருமகளும் மாற்றி மாற்றி கொஞ்சிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து ஒரு வெளிநாட்டு மருமகளை கொஞ்சம் மாமியாரை இப்போ பார்க்க போகிறீங்க. இப்போ இவங்க ஜெர்மன் பொண்ணு தான் லவ் பண்ணுறேன்னு உங்கள் பையன் வந்து சொன்னோன்னே உங்களுக்கு எப்படி இருந்தது? ஷாக்காக இருந்தது. ரொம்ப ஷாக்காக இருந்தது ஃபர்ஸ்ட். அவங்க வந்து ரொம்ப அழகாக தமிழ் பேசுனாங்க. நான் வந்து கோகுல்கிட்ட பேசும்போது சொன்னார், சோஃபியா தமிழ் கற்றுக்கிட்டதே எங்கள் அம்மா கிட்ட தமிழ் பேசணும் தான், மாமியார் கிட்ட பேசுறதுக்காக தமிழ் கற்றுக்கிட்ட வெளிநாட்டு மருமகள் வந்து ரொம்ப அதிசயம்தான். கண்டிப்பா. எப்படி உங்களுக்காக தான் தமிழ் கற்றுக்கிட்டாங்களா? கற்றுக்கிட்டு கோகுல் சொன்னேன். அப்படி சோஃபியா, நீங்கள் தமிழ் கற்றுக்கிட்டது யாருக்காக? கோகுலுக்காகவா மாமியாருக்காகவா? மாமியாருக்காக தமிழ் கற்றுட்டேன். ஓகே, மாமியார் வைக்கிற சமையலில் உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? அவங்க ஒரு சூப்பர் செஃப். எல்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் முன்னாடி அது இட்லி ஃபார் எக்ஸாம்பிள் நான் ட்ரை பண்ணேன். அப்புறம் அவங்க இட்லி சமைச்சாங்க, வேற லெவல் இட்லி. அப்புறம் அவங்க தக்காளி சட்னி நான் ட்ரை பண்ணேன். அவங்க தக்காளி சட்னி வேற லெவல். அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்க அந்த ரெசிபிஸ் என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. இப்போ தமிழ்நாட்டில் கல்யாணம்னா வரதட்சணை, பொண்ணுக்கு எவ்வளோ நகை போடுறது, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். பட் ஒரு வெளிநாட்டு பொண்ணு வீட்டுக்கு வரும்போது இந்த நகை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருந்தது இல்லை. அது அவங்களோட கல்ச்சரில் அந்த கோல்டெல்லாம் கிடையாது, அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. கோகுல் ஆல்ரெடி சொன்ன அப்படி. சரி விடு பரவாயில்ல, நம்ம என்ன முடியுதோ நம்ம போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம், நம்ம பொண்ணாவோ அப்படின்ற மாதிரி எங்களால் முடிஞ்ச ஒரு இது போட்டு அவங்கள இப்போ மேரேஜ் பண்ணிட்டோம். பொதுவாக நான் பார்க்குறது தமிழ்நாட்டு மாமியார் இருக்கட்டும், ஒரு பையனுடைய அம்மாவாக இருக்கட்டும், அவங்க ரொம்ப பொசசிவ் ஆகிறது ஒரு பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் வீட்டுக்கு வர அந்த மருமகள், அதாவது அந்த பையனோட மனைவி வந்து பையன்கிட்ட ரொம்ப கொஞ்சம்னா இவங்களுக்கு பிடிக்காது. ஆனால் ஜென்ரலாகவே வெளிநாட்டு பெண்கள் எப்படின்னா, அவங்களுக்கு ஒரு ரொமான்டிக் ஃபீல் வந்துருன்னா அது பொது இடமா இருந்தால் கூட கிஸ் பண்ணிப்பாங்க. அந்த முத்தம் அப்படிங்கிறது அவங்களுக்கு அது வந்து அன்பாக தான் சேருமே தவிர்த்து காமமாக சேராது. பட் நீங்கள் ஒரு மதராக இந்த ரொமான்டிக் யங் கப்புல வந்து எப்படி அக்செப்ட் பண்றீங்க? அவ டல்லா இருந்தா கூட கோகுல் டேக் கேர் பண்ண, ஹக் பண்ணு, கிஸ் பண்ணுன்னு சொல்லுவேன் நான். அவளை வந்து நெத்தியில ஹக் பண்ணி முத்தம் கொடு. அவ ஏதோ டல்லா இருக்கா, ஏதோ டென்ஷனா இருக்கா. அம்மா வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தா நான் வந்து அவங்க ஹக் பண்ணி சோஃபியா வந்து அன்சைட்ல இருந்து ஹக் பண்ணி 2 பேரும் வந்து சாண்ட்விச் அம்மா வந்து போட்டு நசுக்கி கட்டிப்பிடிச்சு ஹக் பண்ணி முத்தம் கொடுப்பாங்க. இப்போ கோகுல் அவங்க ஒய்ஃபுக்கு கிஸ் பண்ணுவார், சார் உங்களுக்கு கிஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே சரி, ஓகே. சார் கொடுக்க மாட்டாரு. ஓகே, 1 2 3 சூப்பரா குத்துட்டாரு. எப்பங்க கடைசியா? இல்ல எப்பவுமே ஹக் பண்ணிக்கோ, ஒரு எனர்ஜிக்காக வந்து ஏன்னா ஜென்ரலாக வந்து பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாமியார் மருமகள் சண்டை தான் பெரிய பிரச்சனையா இருக்கும். அதுலேயும் ஒரு குடும்பத்தில் வெளிநாட்டு மருமகள் வரும்போது அங்கே சண்டை இருக்குமா என்ன இருக்கும் அப்படின்னா அன்பு மட்டும்தான் இருக்கணும். பட் அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் 2 பெண்கள், நீங்க 2 பேரும் தான். கண்டிப்பா அவங்க 2 பேரும் புரிதலா இருந்துட்டா அந்த சைட்ல இருக்க 2 பேரும் பயங்கர ஹாப்பியா இருப்பாங்க. ஸோ அதை தான் இங்க சொல்லியிருக்கோம். அந்த லெசனை தான் இங்க வந்து கண்டிப்பா அவங்க நாடு விட்டு நாடு வந்திருக்கிறாங்க. அது நம்ம தான் ரெஸ்பான்சிபிளா. ஏன்னா ஒரு அம்மாவா இருந்து
நமக்கும் ஒரு பெண் இருக்கா, ஆமா. அதனால் அவங்களும் ஒரு பெண்ணாக நினச்சதா அவங்க கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. நான் எனி டைம் கேட்பேன், சோஃபி கம்ஃபர்டபுள்? எஸ் ஆண்டி கம்ஃபர்டபுள். நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களா அப்படி கேட்பாங்க. எஸ் அப்படின்னு நான் ஏதாவது உனக்கு சிரமமாக இருந்தால் எனக்கு சொல்லு, சரி. நான் செய்கிறேன் அப்படின்னு. இப்போ மார்னிங் கூட கேட்டேன், கேளுங்க, மார்னிங் கூட கேட்டேன். சோஃபியா நீங்க சொல்லுங்க உங்க மாமியாரை பத்தி ஃபியூ வேர்ட்ஸ். அவங்க ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காங்க, ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறம் எல்லாரும் பார்த்துக்கிறாங்க, அவங்க பார்த்துக்கிறாங்க, எனக்கு பார்த்துக்கிறாங்க. ரொம்ப எனர்ஜெட்டிக் ஆல்சோ. அவங்க நிறைய எனர்ஜி, எப்படி தெரியல. டெய்லி அவங்க 6 o'clock எழுந்துட்டாங்க. அப்புறம் அதை க்ளீன் அப்புறம் நான் வந்துட்டு அவங்க ஓகே இதை பிளான் இதை பண்ணலாம். ரொம்ப எனர்ஜி அவங்க. ஃபேமிலி அப்படின்னா வீட்டுக்குள்ளே வந்தவுடனே இன்வைட் பண்ணி முதல்ல சாப்பிட்லாம் அப்படின்ட்டாங்க. ஃபஸ்ட்டு டம்ளரில் தண்ணி வச்சு கொண்டு வந்து கொடுத்தது வந்து சோஃபியா தான். அண்டு ஹாஸ்பிட்டாலிட்டி விருந்தோம்பல் இன்றைக்கி நம்ம நிறைய மறந்து போன விஷயமா இருக்குது. பட் இவங்க வந்து சூப்பர். என்னெல்லாம் சாப்பிட போகிறோம் நம்ம? என்ன சாப்பிட போகிறோம் இன்னைக்கு? அம்மா ஸ்பெஷல் வந்து அவங்களுடைய ரொம்ப நாள் ரெசிபி சிங்கப்பூர் ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடேரியன் ஐட்டம். இது நாட்டுக்கோழி குழம்பு, மீன் வறுவல், வவ்வா, காடை ஃப்ரை, நம்ம கார்டனில் விளைஞ்ச காசினி கீரை போண்டா அம்மா போட்டிருக்கிறது. ரைஸ் வந்து நம்ம பாரம்பரிய ரைஸ் தான். ஓகே, இது என்ன சோஃபியா? அது என்னது வால் எல்லாம் இருக்கு? அந்த சென்டரில் மீன் பக்கத்தில் எனக்கு தெரியாது. நீங்கள் சாப்பிட பிகாஸ் அவங்க நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டாங்களாம், வெஜிடேரியன். ரைட், பெஸ்கிடேரியன் தான். நைஸ். அம்மா சமையல். திஸ் இஸ் காடை. This is good for this area is very famous. ஓகே. ஸோ செகண்ட் டைம் மீட் பண்ணப்போ நாங்கள் பால்கனியில் உட்காந்து சும்மா பேசிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து ஃபுட்டை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். எனக்கு ஃபுட்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட், அம்மாவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அவங்க டேஸ்ட் சமைப்பாங்க. அப்படி இருக்கப்போ இவங்க வந்து இது மாதிரி இந்தியாவுக்கு வந்ததில்லை, இந்தியா பற்றி அவ்வளோ தெரியாது. லைக் எல்லோரும் நம்ம எப்படி வெளிநாடு பற்றி ஏதோ ஒரு ஆங்கிலம் வச்சுமோ அவங்க மாதிரி இந்தியா அப்படி ஒரு இதாக ஜென்ரலாக தான் இருக்கும். அப்போ சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி எங்கள் ஊரில் இட்லின்னு இருக்கு ஒரு ஐட்டம் இருக்குது, அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இப்படி அழுத்தினா இப்படி அப்படியே விரியும். அதுக்கு கூட தேங்காய் சட்னி செம்மையாக இருக்கும். அப்படின்னு வாய் ஊர் அவங்க கிட்ட வந்து நம்மளோட சாப்பாடு பற்றி சொல்லிட்டு இருந்தேன். அதுமாதிரி ஸ்நாக்ஸாக இருக்கான்னு கேட்டாங்க. அவங்க நிறைய ஸ்வீட் இருக்குது. இல்லை நீ ஸ்வீட் பற்றி சொல்ல, எனக்கு ஸ்நாக்ஸ் பற்றி சொல்லு. நம்ம ஒரு சீடை இருக்குது, அது கடிச்சா கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. எனக்கு அது போய் பேசுகிறப்பே புல்ல இருக்குது. கடிச்சா ஹார்டாக இருக்கும், ஆனால் அது வெடிஞ்ச அப்புறம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். முறுக்கு, ரிப்பன் பக்கோடா இப்படின்னு சொல்லி அதிரசம் எல்லாம் நம்ம இது சுயத்துலேருந்து எல்லா ஸ்நாக்ஸு எல்லா ஃபுட்டு பற்றி அன்னைக்கு ஒரே நாள் வச்சு அவங்ககிட்ட எல்லாமே சொன்னேன். ஓகே என்னை கூட்டு போய் எனக்கு இதெல்லாம் நீ வாங்கிதா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இது வந்து செகண்ட் டைம் எவர் மீட்டிங். அப்போ இது நடந்தது, இதான் பேசணும். ஸோ அதுக்கப்புறம் இங்கே இந்தியாவுக்கு ஃபஸ்ட் டைம் அவங்க கூட்டு வரப்போ நேராக A to B கூட்டு போயிட்டு அங்கே க்ளீனாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் தான் இந்தியாவுக்கு வரேன்னு சொல்லிட்டு இட்லி தேங்காய் சட்னி சொன்ன மாதிரி இருந்துச்சா, ஒரு சுமாராக இருந்துச்சா? இல்லை செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்கள் ஊரில் என்ன சாப்பிடுவீங்க ஜெர்மனில்? என்னோட ஊரில் நான் ஜெர்மன் சாப்பிட்றேன். அது பிரெட், மோஸ்ட்லி பிரெட் அவங்க சாப்பிடுவாங்க. அப்புறம் நிறையா இந்த பர்கர் பீஸா எல்லாம் அங்கே உண்டு. பர்கர் பீஸா இல்லை அது அமெரிக்கா, அது US. ஆனால் ஜெர்மனியில் அவங்க நிறையா உருளைக்கிழங்காய் சாப்பிடுவாங்க. இது ஆக்சுவலாக நல்ல விஷயம். அவங்க வந்து உலகத்தில் எல்லா சாப்பாடும் சாப்பிட ஆசைப்படுவாங்க. ஸோ வீட்டில் இருக்கப்போ ஒரு நாள் தாய் சாப்பாடு சாப்பிடுவாங்க, ஒரு நாள் கொரியன் சாப்பாடு சமைப்பாங்க. டெய்லி வெரைட்டி அந்தந்த ஊர் கண்ட்ரி ஃபுட் வந்துடும். ஆனால் அவங்க எனக்கு என்ன சொல்லுது, மித்தவங்க சமைச்சு கொடுக்கணும்னா அவங்களுக்கு வந்து ஒரு சங்கடம் இருக்கும். அது என்ன சொல்லுது, ஆக்சுவலாக லைட்டாக இது அந்த விமன் இதுன்னு வச்சுக்கோங்க. எப்படி அது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல, விமன் தான் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து அவங்களுக்கு அது பிடிக்காது. ஸோ நான் வந்து ஏதாவது சமைச்சு கொடுக்க சொன்னேன்னா அவங்க வந்து கொஞ்சம் வருத்தப்படுவாங்க. ஆனால் அதுக்கு ஒரு ஒர்க் அரவுண்ட், ஜுகாட் அப்படின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். சுற்றுவழி என்னென்னா வந்து அவங்க தனக்காக சமைப்பாங்க, அதில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இருக்கும் பார்த்தீங்களா, அது எனக்கு. ஏன்னா எனக்காக சமைக்கிறதுனா அது வந்து இல்லை 2 பேர் சேர்ந்து சமைக்கணும்னா தட்ஸ் ஓகே. ஈக்குவலாக ஃபேராக வந்து 2 பேர் சேர்ந்து சமைச்சிடுவோம். பெரும்பாலும் எப்படியா சேர்ந்து சமைச்சிடுவோம். எனக்கு நான் ஹெல்ப் பண்ணல, ஆனால் எனக்கும் சாப்பாடு வேணும் அப்படின்ட்டு இருக்கப்போ அவங்க வந்து சொல்லுவாங்க, ஓ கோகி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, நீ சாப்பிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க.
Max Gold, cash for gold. Call 044 4545 4545. EVP Trade and Convention Center, Chennai. The biggest event destination now open for booking with 8,000 plus parking. Contact 85258 11111.